எல்லார் வீட்லேயும் எண்ணெய் பாட்டில் வந்து அடிக்கடி பிசு பிசுன்னு ஆகிட்டே இருக்கும். அதை வந்து கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுவே இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தால் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலும் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அகலமான பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி வச்சுக்கலாம். அந்த பாட்டில் வந்து முழுங்குற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தண்ணி கொஞ்சம் சூடான பிறகு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு. அது கூட வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வந்து கொஞ்சம் வெதுன்னு சூடு ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருந்தால் பாட்டில் வந்து மெல்ட் ஆகிடும். நம்ம கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது அந்த பாட்டிலை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் இது போல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம லைட்டாக தேய்ச்சி கொடுத்தோம்னாலே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஓடி போயிடும். பாட்டில் சும்மா புதுசு போல் மாறிடும். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டிட்டர்ஜென்ட் தண்ணியில் வந்து நம்ம அந்த பாட்டிலை வந்து ஊற வைக்கணும். நம்ம பாட்டிலோட கேப்பையும் வந்து அந்த தண்ணியிலே ஊற வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது போல் தேய்ச்சி எடுத்தோம்னா சூப்பராக பாட்டிலும் கேப்பும் வந்து நல்லா புதுசு மாதிரி ஆகிடும். நம்ம வந்து இப்போது இந்த பாட்டிலோட வாய் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது அப்படின்றதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுவே வந்து ரொம்ப அப்படியே வாட்டர் பாட்டில் மாதிரி நம்ம கை போகாத மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாட்டில்ஸ்லாம் எப்படி கழுவலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக அரிசி போட்டு இந்த தண்ணியை ஊற்றி நல்லா குலுக்குனிங்கன்னா நல்லா என்ன ஆகிடும், க்ளீன் ஆகிடும். பாட்டிலும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ இந்த பாட்டிலை நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியில் வச்சு அலசிட்டு இந்த பாட்டிலில் வந்து நம்ம அப்படியே எண்ணெய் ஊற்றக்கூடாது. பாட்டில் நல்லா ட்ரை ஆன பிறகு அந்த பாட்டிலில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆன பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம்.